அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. இன்றைக்கி நமக்கு விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் இருக்குதுங்க. சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இதை தன்னுடைய அரவணைப்பில் வச்சுருக்கிறவர்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். பெருமாள் கிருஷ்ணர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். இன்றைக்கி பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய சனிக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரது நமக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது பங்குனி மாதத்தில் 2வது முறையாக நமக்கு வருது. ஒரே மாதத்தில் இப்படி 2 முறை அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சு அப்படிங்கும்போது 2வதாக வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது அபிஜித்துன்ட்டு இல்லை, வேறு எந்த நட்சத்திரம் 2வது முறை ஒரே மாதத்தில் வந்தாலுமே அது கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த அபிஜித்தே வந்திருக்குது, அதாவது வெற்றிக்குரிய நட்சத்திரமே வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்கிற மாதிரி மொத்தம் ஒரு 4 வீடியோவோ 5 வீடியோவோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றுங்க, இதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும், கோடி கோடியாக பணம் சேருன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது தங்கம் சேர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த நேரத்தில் எப்படி செய்யணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலரில் இன்றைக்கி நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு வரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கையில் இதை வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். மொத்தம் 4 வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த 4னுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4ல் உங்களுக்கு எது செய்வதற்கு தோதுப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 5வது மெத்தடு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட தாராளமாக இதையே செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் 2 விதமான டைம் கொடுக்குறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கொடுக்குறேன், திருக்கணிந்த பஞ்சாங்கப்படியும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் 2 டைம் கொடுக்கறதுனால முதல்ல சொன்ன டைமில் ஒரு விருப்பத்தையும் 2வதாக சொல்கிற டைமில் இன்னொரு விருப்பத்தையும் கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதில்லை. நான் திருக்கணித டைம் மட்டும்தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஒரு விருப்பத்தை மட்டும்தான் முன் வைப்பேன். எனக்கு இதுக்கு சரியான பதில் தெரியல. நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இதே போல் சந்தேகம் இருக்கும் இல்லையா, நீங்கள் கிளாரிஃபை ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். எனக்கே ஆக்சுவலாக அந்த மாதிரி 2 கேட்கணுமா, கேட்டால் கிடைக்குமா அப்படின்ட்டுலாம் தெரியல. ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுனா கிடைக்கிது, அது வரைக்கும் உண்மை. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் நான் திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ன டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி 1 நிமிஷத்துலேருந்து 11 மணி 25 நிமிஷம் வரைக்கும். அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் 1 மணி 27 நிமிஷத்தில் இருந்து 1 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. 2ல் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த மதியம் வரக்கூடிய டைமை தான் ஃபாலோ பண்ணுவேன். சரி, இப்போ தேவையான தகவலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முடிஞ்சளவுக்கு ரெட் கலரில் இங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சிவப்பு நிறம் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்துடும். அதனால் அது எடுத்துக்கோங்க. சிவப்பு நிறம் இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த சமயத்தில் யார் கூடவும் பேசாதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் எந்த ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே இருக்கக்கூடாது, குழப்பங்களும் இருக்கக்கூடாது. நல்லா தெளிந்த நீரோடை மாதிரி மனசை வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கை இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டு, இந்த லெஃப்ட் ஹேண்டினுடைய மணிக்கட்டு பகுதி, ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, இங்கேயோ அல்லது உங்களுடைய உள்ளங்கையிலையோ 2ல் ஏதாவது ஒரு இடம். உள்ளங்கையில் பண்ணுறதை விட இந்த மெத்தடை ரிஸ்ட் பகுதியில் மணிக்கட்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அங்கே வேறு ஏதாவது மெத்தடு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நான் சொல்கிறது பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளங்கையில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை நீங்கள் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் சர்க்கிளாக 4 போட்டிருக்கணும்.
இது எது குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 திசைகள்லேருந்தும் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தடைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது விருப்பங்கள் வந்து நிறைவேறுவதற்காக இப்படி நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம கையில் வரைஞ்சிக்கிறதுனால நம்ம இந்த சிம்பிள் மட்டும் போடுறோம். இதே பேப்பரில் வரைகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது எந்த கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டில் இந்த சிம்பிளை வரைஞ்சி உங்களுடைய பேர் அதே போல் உங்களுடைய விருப்பம் இதையும் வந்து எழுதி உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி இதை நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயோ தலகாணி கடியிலையோ வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ பேப்பர் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது பேப்பரில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பேர் உங்களுடைய விருப்பம் எல்லாம் எழுதிட்டு கீழே இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. பேப்பரில் இல்லைங்க நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் என்கிட்ட பேனா மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பேனாவில் இந்த மணிக்கட்டு பகுதியில் மட்டும் இந்த சிம்பிளை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி வாய் விட்டு சொல்லுங்கள், இல்லைனா விசுவலைசேஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 லட்சம் பணம் தான் உங்களுக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுது, அது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்கள். இல்லைனா 10 லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்குது, அதை வச்சு உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன விருப்பம் இருந்தாலும் சரி, திருமணமா, லவ் வந்து சக்ஸஸ் ஆகணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, எவ்ரிதிங் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு வாய் விட்டு அது நிறைவேறிட்ட மாதிரி சொல்லணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 24 நிமிஷமுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும். எக்காரணத்து கொண்டும் இந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் மறந்தும் எதுவுமே வந்து நெகட்டிவாக வந்து யோசிக்காதீங்க. நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னா, வேலை போயிடுச்சுன்னா, பணம் கிடைக்கலைன்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா என்ன கேட்டாலும் இந்த நேரத்தில் கிடைக்குங்கிறதுனால நம்ம நெகட்டிவாக ஏதாவது யோசிச்சிட்டோம்னா அதுவும் வந்து நடந்துடும். ஸோ ஜஸ்ட்டு 24 மினிட்ஸை நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுங்க. இல்லைன்னா நான் மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, தீபம் ஏற்றக்கூடியதெல்லாம் அதை கூட நீங்கள் செஞ்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த விளக்கையே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இல்லைனா ஒரு மெடிடேஷன் மாதிரி கண்ணை மூடி உங்களுடைய விருப்பம் நிறைவேற மாதிரி இமேஜினேஷனாவது பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இப்போ கையில் வரைஞ்சவங்க 24 நிமிஷம் கழிச்சு உங்களுடைய வேலை என்னமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேப்பரில் வரைஞ்சி பர்ஸில் வச்சுக்கிட்டவங்க எத்தனை நாளைக்கு இந்த பேப்பர் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பரை ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுறலாம். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வந்து அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வரத்துக்குள்ளே நிறைவேறுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். நீங்கள் அதனால் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. மேலும் நான் ஒரு வீடியோவில் குறிப்பிட்ட கலரில் ட்ரெஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே கூட இந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் செய்கிறது இன்னும் உங்களுக்கு ரூட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக வந்து விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலன் கிடைச்ச உடனேயுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.